காம்ரேட் சீதாராம் யெச்சூரி ஒரு நிகழ்காலத்தில் ஒரு முக்கியமான நம்பிக்கைக்குரிய தலைவர். இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்தியா கூட்டணிங்கிற ஒரு கூட்டணி ஏற்படுவதற்கும் முதற் காரணமாக இருந்தவர் சீதாராம் யெச்சூரி. உரிமைக்காக குரல் கொடுத்தவர்களில் முக்கியமானவர் யாருன்னா தோழர் சீதாராமன் யெச்சூரி. ராஜ்யசபாவுடைய எம்பியாக 2 முறை பயணப்படுறார். நமக்கெல்லாம் பெருமையான விஷயம் என்ன, அவர் சென்னையில் தான் பிறந்தார். இப்போ சென்னையை சார்ந்தவர் தான். அவருக்கு நல்லா தமிழ் பேச தெரியும். அதற்கு பின்பு அவருடைய பயணம் என்பது டெல்லியை நோக்கி பயணம் தான். மாணவர் பருவத்திலே அரசியலுக்கு வந்தது. ஏன்னால் எவர் ஒரு மாணவர் பருவத்தில் அரசியலுக்கு வர்றாங்களோ அவருடைய அந்த அரசியல் மிகப்பெரிய வீரியமாக இருக்கும். அந்த 20 வயதில் நீங்கள் போராட்ட காலத்துக்கு வரீங்கன்னா உங்களுடைய விதை ரொம்ப சக்தி மிகுந்த விதை தானே. அதாவது அநீதியை கண்டு பொங்கி எழுவது, குறிப்பாக சாமானிய மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுப்பது. அவர் உடலை தானம் செய்து விட்டார். பிரதமர் மோடி ஒரு பெரிய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் உடல்நலக்குறைவாக மரணம் அடைஞ்சிருக்காரு. அவர் உடல் ஒரு மருத்துவமனைக்கே தானம் செஞ்சுருக்காரு. அங்கே ஆராய்ச்சிகள் செய்ய அந்த மருத்துவம். அவருடைய அரசியல் பாதை எப்படி இருந்தது? அவருடைய வெற்றிடம் இருக்க போகுது? அது தோழர் காம்ரேட் சீதாராம் யெச்சூரி ஒரு நிகழ்காலத்தில் ஒரு முக்கியமான நம்பிக்கைக்குரிய தலைவர். ஏன்னா இந்த காலகட்டம் என்பது இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்தியா கூட்டணிங்கிற ஒரு கூட்டணி ஏற்படுவதற்கும் முதற் காரணமாக இருந்தவர் சீதாராம் யெச்சூரி. கடந்த காலங்களில் மிகப்பெரிய அளவில் தொழிலாளர்கள் மத்தியில் அவர்களுக்கான அந்த உரிமைக்காக குரல் கொடுத்தவர்களில் முக்கியமானவர் யாருன்னா தோழர் சீதாராம் யெச்சூரி தான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வீரியமான ஒரு காம்ரேட். நமக்கெல்லாம் பெருமையான விஷயம் என்ன, அவர் சென்னையில் தான் பிறந்தார். சென்னை அவருடைய மதர் டேங் சொல்லக்கூடிய அந்த தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் அவர் பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம் ஸ்கூல் லைஃப்லாம் சென்னை தான். அப்போ சென்னையை சார்ந்தவர் தான். அவருக்கு நல்லா தமிழ் பேச தெரியும். அதற்கு பின்பு அவருடைய பயணம் என்பது டெல்லியை நோக்கி பயணம் தான். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர் பேரவைத் தலைவராக 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அது ஒரு புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம். பொதுவாக ஒரு விஷயம் என்னவென்றால், பெரும் தலைவர்கள் 2 விதமான தலைவர்களை இந்த தேசம் பார்த்துருக்கிறது. ஒன்று ஆக்சிடெண்ட்டாக தலைவராக இருப்பாங்க. இப்போது தந்தையார் பெரிய தலைவராக இருப்பார், மகன் தந்தையாருடைய மறைவுக்கு பின்னாடி தலைவராக இருப்பார். அது நம்ம நிறைய பார்க்கலாம். சொல்லப்போனால் இந்திரா காந்தி அவர்களே ஜவஹர்லால் நேரு கால் கொண்டு வரப்பட்டவர் தான். ஆனால் அவர் கூட ஆரம்பத்தில் இருந்தவர். ஆனால் ராஜீவ்காந்தி அவர்கள் எடுத்துக்கொண்டால் இந்திரா காந்தியுடைய மரணம் தான் ராஜீவ்காந்தியை கட்சிக்குள்ளே கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்தவுடன் அரசியலுக்கு வந்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். ஆனால் சீதாராம் யெச்சூரி 3ஆம் விதமான ஒரு மனிதர். எப்படின்னா மாணவர் பருவத்திலே அரசியலுக்கு வந்தது. அதான் முக்கியம். ஏன்னால் எவர் ஒரு மாணவர் பருவத்தில் அரசியலுக்கு வர்றாங்களோ அவருடைய அந்த அரசியல் மிகப்பெரிய வீரியமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே ஒரு பெரிய போராட்டத்தை கட்டமைக்கிறீங்க, பங்கெடுக்கிறீங்க. அந்த 20 வயதில் நீங்கள் போராட்ட காலத்துக்கு வரீங்கன்னா உங்களுடைய விதை ரொம்ப சக்தி மிகுந்த விதை தானே. அப்படி தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் எஸ்எஃப்ஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இது இந்தியாவில் இருக்கின்ற மாணவர் அமைப்புகளில் ஒரு பழமையான அமைப்பு. 70களில் ஆரம்பிக்கிட்ட அமைப்புன்னு நினைக்கிறேன். அந்த எஸ்எஃப்ஐயில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் 20 வயசில். அந்த ஆரம்ப கட்டத்திலேயே எஸ்எஃப்ஐ ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இந்தியா முழுவதும் மாணவர் பேரவையை கட்டமைப்பதில் முக்கிய பங்கு சீதாராம் யெச்சூரி கொண்டார். கல்லூரிகளில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை விதைப்பது, மாணவர்களை போராட்டத்திற்கு தூண்டுவது, அதாவது அநீதியை கண்டு பொங்கி எழுவது,
குறிப்பாக சாமானிய மக்களுடைய பிரச்சனையை வந்து கையில் எடுப்பது. ஏன்னால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெரும்பாலும் சாமானிய மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுப்பதை வழக்கமாக கொண்டிருக்கும். அல்லது வந்து பொதுவான நசுக்கப்படக்கூடிய, இதில் வந்து ஜாதி மதம் என்றெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பக்கம் நிற்பது என்பது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சித்தாந்தம். குறிப்பாக அவர் சிபிஐஎம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அதில் தான் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தோழர் ஓயாது உழைச்சிக்கிட்டே இருந்தார், தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டே இருந்தார். அப்படிப்பட்டவர் அவருடைய எல்லா பயணங்களையும் பார்த்தீங்கன்னா அவர் முழுமையாக விவசாயிகளுக்காக இந்த 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்த பொழுது பாஜக அது அந்த விவசாயிகளின் பக்கத்தில் போய் நின்று டெல்லியில், ஏன்னா 1 வருடம் போராட்டம் நடந்தது, 1 வருடத்துக்கு மேலாக விவசாயிகள் போராடினார்கள், 700க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த சமயத்தில் வந்து அந்த விவசாயிகளுக்கு பெரும் ஆதரவாக இருந்தது சிபிஎம், கம்யூனிஸ்ட் கட்சி. அதில் குறிப்பாக சீதாராம் யெச்சூரி, அது முக்கியமாக சொல்லணும். இரண்டாவதாக வந்து அவர் ராஜ்யசபாவுடைய எம்பியாக 2 முறை பயணப்பட்டிருக்கிறார். எனக்கு தெரிந்து 2005, 2011 நினைக்கிறேன். 2 முறை அவர் மாநிலங்களவையுடைய உறுப்பினராக பயணப்பட்டிருக்கிறார். அவர் மாநிலங்களவையில் பேசும்போது எல்லாமே வந்து அவர் இந்த உழைப்பாளர்களுக்காக பேசக்கூடியவராகத்தான் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் உழைப்பாளருக்கு எதிராக அரசு இருக்கிறதோ, அது எந்த அரசாக இருந்தாலும், ஏன்னால் 2005, 2011 அப்பொழுது மன்மோகன் சிங் அரசு இருந்தது. அவர்கள் வந்து காங்கிரஸ் அரசோ இல்லை கம்யூனிஸ்ட் அரசு, இது பாஜக அரசு இல்லை. அப்போ அந்த எந்த அரசாக இருந்தாலும் அவர் என்ன செஞ்சார்னா, அரசுக்கு எதிராக ஒரு அநீதி இழைக்கப்படும் போது அவர் போராட்டங்களை எடுக்கிறதாக இருந்தார். ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ சமீபத்தில் கூட இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய கட்சியை சார்ந்தவர் தான் வந்து திண்டுக்கல்லில் போட்டியிட்டார், சிபிஐஎம்முடைய கட்சி. அதற்காக பிரச்சாரத்துக்கு வந்தார். இந்த சம்பவத்தை கூட அவருடைய கட்சி தோழர்கள் சொல்கிறாங்க, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இடுப்பு எலும்பில் ஒரு பிரச்சனை, அவர் ஆக்சிடென்ட்னால. அதையும் மீறி அவர் வந்து என்ன செஞ்சார்னா, டெல்லியிலிருந்து வந்து பிரச்சாரம் பண்ணிவிட்டு செல்லும் பொழுது அவ்வளவு நோயால் அவதிப்பட்டார் என்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, எதை பற்றியும் கவலைப்படாமல் மக்களுடைய விஷயத்துக்காக முன்னெடுப்பது. இன்னொன்று நான் பார்ப்பது என்னென்றால், அவருக்கு 2 குழந்தைகள், ஒரு பையன், ஆண் ஒன்று, ஒரு பெண் ஒன்று. அந்த ஆண் பையன் 34 வயசு பையன் வந்து கொரோனாவில் இறந்து போனார். அது மிகப்பெரிய அவருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியதாக சொல்கிறார்கள். இப்போ இந்த 2 வருடங்களுக்கு முன்பாக அது அவரை பெரிய அளவில் மனதளவில், உடல் அளவில் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனாலும் அதையும் மீறி அவர் செயல்பட்டார், அதுதான் முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி 2015 தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அது ஒரு பெரிய பொறுப்பு. இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கேரளாவில் ஆட்சி செய்கிறார்கள், மேற்கு வங்காளத்தில் பல ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள், திரிபுராவில் போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் அவருடைய ஆதிக்கம் பலமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலுமே அவர்களுடைய வீரியமான போராட்டங்கள் இன்றைக்கி வரைக்கும் தொய்வில்லாமல் போய்கொண்டு, அதற்கு காரணம் சீதாராம் யெச்சூரி போன்ற தலைவர்கள் தான், அந்த காம்ரேட்கள் தான். அவர்கள் வந்து ஏன்னால் இன்றைக்குள்ள காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேகம் குறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் போராட்ட குணங்கள் வந்து வேறு வடிவம் எடுத்து விட்டது. ஒரு காலத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடி பிடித்து போராடுவார்கள், போய் உண்ணாவிரதம் இருப்பாங்க, அறவழி போராட்டங்கள் இருக்கும். இன்றைக்கி வந்து இளைஞர் சமுதாயம் மத்தியில் அது குறைந்து விட்டது. இன்றைக்கி டிஜிட்டல் மயமான கருத்து சுதந்திரம், இன்றைக்கி டிஜிட்டலில் தான் வந்து இன்றைக்கி அவர்களுடைய கருத்துக்களை பகிர்வார்கள், எதிர்ப்பை தெரிவிக்கின்ற அந்த ஒரு வடிவம் மாறிவிட்டது. ஆனாலும் பழைய அந்த ட்ரெடிஷ்னலான அந்த போராட்ட வடிவம் இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் அதை நிறுத்து போகாமல் வைத்திருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதையெல்லாம் இந்த தலைவர்கள் சீதாராம் யெச்சூரி போன்றவர்கள் இன்னும் நீர்த்து போகாமல் கொண்டு சென்றார்கள் என்பது முக்கியம். இப்போ நீங்கள் கூட ஆரம்பத்தில் கேள்வி கேட்டீங்க, அவர் உடலை தானம் செய்து விட்டார் அப்படின்னு சொன்னீங்க. அது இவர் மட்டுமல்ல, இதற்கு முன்பாக இருந்த பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் தன் உடலை தானம் செய்திருக்கிறார்கள். இப்போ சிபிஎம்முடைய பழம்பெரும் தலைவர் ஜோதி பாசு, அவர் வந்து மேற்கு வங்காளத்தில் நீண்ட நாட்கள் வந்து முதலமைச்சராக இருந்தவர். அந்த சொல்லப்போனால் இந்தியாவிலே மேற்கு வங்காளத்தில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நீண்ட நாட்கள் ஆட்சி செய்த மாநிலம் என்றால் கேரளாவை விட மேற்கு வங்காளத்தில் அதிகமாக ஆட்சி செய்தார். அங்கு வந்து தன் பழமுருந்திய தலைவராக இருந்த ஜோதி பாசு அவருமே இறக்கும் பொழுது தன் உடலை வந்து மருத்துவமனைக்கு தான் தானமாக கொடுத்தார். அதே போன்று புத்த பட்டாச்சாரியா
போன்ற தலைவர்கள். ஏனென்றால் இவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. இரண்டாவது இந்த மறுமை, முக்தி, மறுபிறப்பு இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ குறைந்தபட்சம் தீயிலோ எரிந்து சாம்பலாகின்ற உடல் ஒரு ஆராய்ச்சிக்கு பயன்படட்டுமே என்கிற அறிவார்ந்த சிந்தனை. இப்பொழுதே கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சிந்தனை என்பது அறிவுபூர்வமான கல்வி, சமூக நீதி, சமதர்மம், எல்லோரும் சமம் அப்படிங்கிற அந்த கொள்கை கோட்பாடில் இருப்பவர்கள். உழைப்பாளர்கள் முன்னிறுத்தப்பட வேண்டும், உழைப்பாளர்களுக்கு சரியான ஊதியம் அப்படிங்கிற கொள்கை தானே. அப்படிங்கும்போது அவர்கள் இந்த உடல் மரணித்த உடலை வச்சு என்ன செஞ்சிட போகிறோம், அந்த சம்பிரதாய சடங்கெல்லாம் வேண்டாம், என் உடலை குறைந்தபட்சம் எதிர்கால சந்ததிக்கு நான் ஒப்படைக்கிறேன், அவர்கள் என்னை உடலை ஆராய்ச்சி பண்ணி கொள்ளட்டும்ங்கிற அடிப்படையில் அவர்கள் ஒரு கொள்கை உறுதிப்பாட்டாகவே நான் ஏனென்றால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டங்களில் இந்த எனது உடலை நான் தானம் செய்வேன் என்பதை ஒரு கொள்கை பிரகடனமாகவே தலைவர்கள் செய்வார்கள். அதன் அடிப்படையில் தான் அவர் உடல் இன்றைக்கி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக பார்க்குறேன். இது ஒரு நிச்சயமாக ஒரு இந்த இழப்பு ஈடுகட்ட முடியாத இழப்பு தான். அதனால தான் கட்சி பாராமல் அவருக்கு மௌன அஞ்சலி அல்லது செலுத்துகிறார்கள், ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறார்கள். பிரதமர் மோடி ஒரு பெரிய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார், மிகப்பெரிய வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்கார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி என்னுடைய நண்பரை இழந்து விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பெரிய வார்த்தைகள் தானே. நண்பரை இழந்து விட்டேன்னு சொல்லியிருக்கார். முதல்வர் கலைஞரை மன்னிக்கணும், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சீதாராம் யெச்சூரி இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இப்படி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை தாண்டி மற்ற தோழர்கள், கட்சி தலைவர்கள் கட்சி பாராமல் பேதம் பாராமல் பொதுவாக சொல்வது என்பது குறைவு தான். ஒரு இரங்கல் தெரிவிப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் ஆழ்ந்து சொல்வது, அவர்களே போய் அஞ்சலி செலுத்துவது, சீதாராம் யெச்சூரியோட இழப்பை ஈடுகட்ட முடியாது என்று பேசுவது என்பது அவர் இந்த கடந்த காலங்களில் அவருக்கு 72 வயது. எனக்கு தெரிந்து அவர் 50 வருடங்களுக்கு மேலாக சமூக பணியில் இருக்கிறார். இந்த 50 வருடங்களில் அவர் பல்வேறு பணிகளை அவர் செய்திருக்கிறாரா, அந்த பணிகளுக்கான சான்றாகத்தான் நான் பார்க்குறேன். அதுதான் நான் அவரை பற்றிய புரிதல். நிச்சயமாக என்னதான் தெலுங்கு பேசக்கூடிய குடும்பத்தில் இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர், தமிழ் நன்றாக பேசக்கூடியவர், தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்தவர் என்கிற அடிப்படையில் அவரை நான் ஒரு தமிழனாக பார்க்கிறேன் என்பதுதான் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலினுடைய சாராம்சமாக இருக்கிறது. இப்போ அவருடைய மரணம் கட்சிக்கு ஒரு வெற்றிடம் ஏற்படுத்துமா? அடுத்து அந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி யாருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்? அது கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சிறந்த தலைவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா பொதுவாக தமிழகத்திலிருந்து பொதுச் செயலாளராக போனவர்கள் எனக்கு தெரிஞ்சு இல்லை, பொதுவாக இல்லை. நல்லக்கண்ணவர்கள் கூட பொதுச் செயலராக என்று எனக்கு தெரியவில்லை, சிபிஐயில் இருக்கும் பொழுது கூட. ஆனால் இன்றைக்கி சீதாராம் யெச்சூரி அவர்களை பொறுத்தவரை இவர் வட இந்தியாக்களில் அதிகமாக பயணப்பட்டு இருந்தார். ராஜ்யசபா எம்பியாக கூட மேற்கு வங்காளத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் 2வது முறையாக. முக்கியம், நன்றாக பெங்காலி மொழி பேசக்கூடியவர், ஹிந்தி மொழி பேசக்கூடியவர், ஆங்கிலத்தை அருமையாக பேசக்கூடியவர், பல மொழி வித்தகர், லிங்குவிஸ்டிக்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் கூட பார்த்திங்கன்னா அவருடைய இடத்தை நிரப்புவது என்பது ஒரு கடினமான விஷயந்தான். ஏன்னால் இன்றைக்கி பிருந்தா காரத் அதற்கான இடத்தை நிரப்புவார்னு கூட சொல்கிறாங்க. ஏனென்றால் இன்றைக்கி ஒரு பெண் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளராக வந்தது மாதிரி தெரியல. அதை பிருந்தா காரத்திற்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அவருமே ஒரு வீரியமான இடத்தை நிரப்பக்கூடியவர், திறம்பட பயணிக்கக்கூடியவர். அதனால் தோழர் பிருந்தா காரத் அந்த இடத்தை நிரப்புவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஒன்று, அது கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் தான் சொல்லணும், இது என்னுடைய கணிப்பு. ஆனாலும் சீதாராம் யெச்சூரியுடைய இடம் என்பது அவ்வளோ எளிதாக நிரப்பப்படக்கூடிய இடம் அல்ல. ஏனென்றால் அவ்வளோ பெரிய ஆளுமை, ஒரு நிமிடம் கூட வீணடிக்க மாட்டார் என்று அவருடைய கட்சி தோழர்கள் சொல்கிறாங்க. அவர் உடல்நிலையெல்லாம் கருத மாட்டார். அதற்கு மிகப்பெரிய சான்றே இந்த தேர்தல் காலத்தில் இவர் பயணப்பட்டது தான். அவரால் எந்திரிச்சு நடக்கவே முடியாது, எந்திரிச்சா வலிக்கும். ஆனாலும் அவர் எல்லா இடங்களிலும் பயணப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டார். அப்போ அந்த கடமை உணர்வு, ஓயாது உழைத்து கொண்டிருந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஜோதிபாசும் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான், ஒரு உழைப்பாளி. அந்த இடத்தை நிகரானவர் சீதாராம் யெச்சூரின்லாம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர். பாசிசத்தை எதிர்த்தவர்களில் சமரசமில்லாமல் எதிர்த்தவர் சீதாராம் யெச்சூரி.
அது ஒன்று இருக்கிறது. சமரசம். மோடி அவர்கள் சீதாராம் யெச்சூரி இவ்வளோ நெருக்கமாக நான் இழந்து விட்டேன் என்று சொன்னாலும் கூட அரசியல் ரீதியாக மிகப்பெரிய அளவில் மோடி எதிர்த்தார். அது வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக அந்த எதிர்ப்பை பலமாக செய்தவர் சீதாராம் யெச்சூரி. அதே நேரத்தில் இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டும், நாகரிகமான அரசியலை செய்தவர். ஆனால் அது இந்த காலத்துக்கு ரொம்ப எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு பாடம். ஏன் எதிர்க்கட்சி தலைவர்களும் அவருடைய இழப்பை வந்து வருத்தப்படுகிறார்கள் என்றால், ஒரு நாகரிகமான அரசியல். எந்த ஒரு தலைவரையும் அவர் கொச்சையாக பேசியதே இல்லை. நாகரிகமான அரசியல், ஒரு படித்த பண்பாளர் என்கிற அரசியல் பேசுவாங்கள்ல, அந்த படித்த பண்பாளருக்கான ஒரு முகம்தான் சீதாராம் யெச்சூரி. இது நான் அவரை பற்றி படிக்கும் பொழுது இன்னும் ஆச்சரியமான பல்வேறு செய்திகள் இருந்தன. நானுமே அவருடைய பேச்சை கேட்டிருக்கிறேன். அவருடைய பேச்சு எல்லாமே ஒரு படித்த பண்பாளர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் எப்படி தன்னை வெளிப்படுத்துவாரோ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் முகம்தான் சீதாராம் யெச்சூரி. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.